உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உரைநடைக்கான நேரம் ஆன்ம இன்ப ஒழுக்கம் அப்படின்னு வள்ளல் பிரான் கொடுக்கின்ற அந்த சிந்தனையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக திருமணங்களுக்கெல்லாம் போனால் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு மணமக்களை வாழ்த்துவோம் தெரியுமா? அவர் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போதும் எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. பெயர், புகழ், ஆரோக்கியம், செல்வம், கல்வி, உயர்வு, பெருமை இப்படியாக 16 வகையான பேறுகளை பெற வேண்டும் என்பதுதான் அந்த வாழ்க்கையின் அடையாளம், நல் வாழ்க்கையின் அடையாளம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியவங்க எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிந்தனையோடு ஒத்துப்போகின்ற வகையில்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வள்ளல் பிரானுடைய அந்த உரைநடையும் அமைந்திருக்கிறது. இதன் மூலமாக நமக்கு வேறு பல சிந்தனைகளும் வருகின்றனங்கிறது வேற விஷயம். ஆனால் வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த தத்துவார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் அதிலிருந்து அடுத்த பயணத்தை நம்ம துவங்கலாம். முதல்ல வள்ளல் பிரானுடைய உரைநடை. மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்ல அறிவுடையவர்களாய் பசி, பிணி, கொலை முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர், சிநேகர், அயலார் முதலியோரும் தழுவ சந்ததி விளங்கத்தக்க சற்குணமுள்ள மனைவியோடு விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்றதை இம்மை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற பகுதியில் இம்மை இன்ப வாழ்வு அப்படிங்கிற உரைநடைய நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கிறார். இதில் சில நாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றார் பாருங்க, நிறைவு செய்யும் போது. அதை மட்டும் முதல்ல பாருங்க. சற்குணமுள்ள மனைவியோடு விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்றதை இம்மை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். இந்த சில நாள் அனுபவிக்கின்றதை அப்படிங்கிறத நம்ம மனசுல முதல்லையே நினைவில் வச்சுக்கணும். நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்ம இந்த பூமிக்கு வாழ வந்தாச்சு, பிறந்து வந்தாச்சு, இங்கே நான் ஒரு 1000 ஆண்டு வாழலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்பா அப்படிங்கிற நினைப்பில் தான் எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், செயல்பட்டு இருக்கோம், இயங்கிட்டு இருக்கோம், செல்வங்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்கோம், பேங்க் பேலன்ஸை அதிகமாக்கிக்கிட்டே இருக்கோம், இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லோருமே வாழ வந்திருப்பது சில நாள். எவ்வளவு பெரிய உண்மையை அந்த 2 வார்த்தை சில நாள் அப்படிங்கிறதுல வள்ளல் பிரான் கொடுக்கிறார். நம்ம வாழ வந்திருப்பது நம்முடைய கணக்கின்படி, மனித கணக்கின்படி 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம். ஆனால் இயற்கையின் கணக்கின்படி இந்த 60 ஆண்டுகள் கூட சில நாள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய அந்த எதேச்சாதிகாரம், ஆணவம் இதெல்லாம் இல்லாமல் அப்பப்போ தலையில் தட்டி வச்சுக்கலாம். ஆடாதப்பா, ரொம்ப ஆடாதப்பா, அடங்கு அடங்கு அப்படின்னு நாம் மனசுக்கு சொல்லணும். அப்படி சொல்லுகின்ற தத்துவத்தை தான் வள்ளல் பிரான் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிறார். அந்த ஆன்ம லாபம் அப்படிங்கன்னா என்ன, அதை தான் நமக்கு சொல்லித்தரார். பொதுவாக முக்தி அடைதல் என்பதை இந்த பிறவிக்கு அப்புறம் வருகின்ற வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. வாழும்போதே முக்தி அடைய வேண்டும் என்றால் எப்படியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், ஆன்ம லாபம் அப்படிங்கிறத தான் முக்தின்னு அந்த வைதிகர்கள் சொல்கிறாங்க. நம்முடைய வள்ளல் பிரான் அதை ஆன்ம லாபம், ஆன்மாவுக்கான லாபம், ஆன்மா முதிர்ச்சி அடைவதை முக்தின்னு வைதிகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நாம் ஆன்மாவை முதிர்ச்சி அடைய வைத்து, நிறைவடைய வைத்து அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான வார்த்தை. நிறைவடைய வைத்து வாழும்போது சந்தோஷத்தில் ஒரு நிறைவு, வாழும்போது ஆரோக்கியத்தில் ஒரு நிறைவு, வாழும்போது வாழ்க்கையில் ஒரு நிறைவு, வாழும்போது பெருமையில் ஒரு நிறைவு, வாழும்போது செல்வத்தில் ஒரு நிறைவு என்கின்ற அந்த நிறைவை, ஆன்ம லாபத்தை எப்படி கொண்டு வருவது, எப்படி அனுபவிப்பது, எப்படி அட்டைன் செய்வது என்பதை வள்ளல் பிரான் நமக்கு சொல்லித்தரார். அவருடைய உரைநடையோடு இப்போ திரும்பவும் பயணம். மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி 4 விஷயத்த சொல்றார் பாருங்க. தேகத்திலும் கரணங்களிலும் போகங்களிலும் புவனத்திலும் அப்படிங்கிறார். தேகம்னா நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த தேகம்ங்கிறது நமக்கு புரியுது. இந்த தேகம், அதில் இருக்கக்கூடிய உயிர், இந்த 2ம் தான் நாம் பெறக்கூடிய அதி உச்சமான செல்வம். யோசிச்சு பாருங்க,
எல்லாருக்கும் இயற்கை சமமாக கொடுத்திருப்பது இந்த 2 விஷயத்தை. ஒன்று, பிறப்பெடுத்தால் உடம்பு வரும், அதற்குள் ஓடுகின்ற உயிர் வரும். மிக பெரும் செல்வந்தர்னு சொன்னாலும் அவருக்கும் ஒரே ஒரு உடம்பு தான், ஒரே ஒரு உயிர் தான். அவர் லட்சக்கணக்கான கோடிகள் வச்சிருக்காருப்பா. அதனால கூடுதலாக அவரோட நம்பர் 2 ஒன்று இருக்கு, அவரை மாதிரியே இருக்கும் அதுவும் அப்படின்னு யாருக்குமே கிடையாது. ஒரே அந்த 1 மட்டும்தான் அவராக இருப்போம், அந்த ஆளுமையாக இருப்போம். அதற்கு ஒரு டூப் கிடையாது. திரைப்படத்தில் வேணால் டூப் போடலாம், ஆனால் வாழும் வாழ்க்கையில் டூப் என்பதே இல்லாத ஒரே ஒரு உடம்பு, ஒரே ஒரு உயிர் என்கின்ற அந்த பெரும் செல்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பேற்றில் ஒன்று என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். சரி, தேகமாயாச்சு. அடுத்தது கரணங்களில் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார்ல. கரணம் அப்படின்னா நேரம் அல்லது நாம் வாழுகின்ற காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜோதிடம் என்று வரும்போது, பஞ்சாங்கம் என்று வரும்போது அதில் 5 வகையாக பிரிக்கிறார்கள், வாரம், திதி, கரணம் அப்படின்னு எல்லாம். ஆனால் கரணம் என்பதை நாம் ஆன்மீக ரீதியில், ஆன்ம ரீதியில் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், வாழ்கின்ற காலம், நம்முடைய காலம் எவ்வளவாக இருந்தாலும் அதை நிறைவாக வாழ வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி. புவனத்திலும் அப்படிங்கிறாரு. இந்த பூமி, புவனம் என்றால் இந்த பூமி, இந்த பூமியில வாழும் காலத்தில் எந்த விதமான குறைவும் இல்லாமல், போகங்கள்னா இந்த உடலை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள், அதில் எந்த குறைவும் இல்லாமல் மன நிறைவோடு அப்படிங்கிறார். சரி, இந்த நாளையும் வச்சுட்டு நாம என்ன பண்ணணுங்கிற அடுத்த பயணத்துக்கு போறார் பாருங்க. தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்ல அறிவுடையவர்களாய், பசி, பிணி, கொலை முதலிய தடைகள் இல்லாமல். அதனால்தான் நல்ல அறிவுடையவர்களாய்னு முதல்ல சொல்றார். பசி, பிணி, கொலை இல்லாமல் நல்ல அறிவுடையவர்களாய்னு சொல்லலை. நல்ல அறிவுடையவர்களாய் அப்படின்னு சொல்லிட்டா, அது அறிவு இருந்தால் இந்த பசி, பிணி, கொலை இதிலிருந்தெல்லாம் நாம் விலகி இருப்போம். அறிவு இருந்தால் தானே இது 3ஐயும் செய்யக்கூடாதுங்கிற அந்த நினைப்பு வரும். இல்லை, அறிவு இல்லாமல், அறிவு தடுமாறும் போது, சித்தம் தடுமாறும் போது, ஒற்றை நொடி தடுமாறும் போது தான் பூமியில் குற்றங்கள் நிகழ்கின்றன. அது உணவுக்காகவும் இருக்கலாம், செல்வத்துக்காகவும் இருக்கலாம், உறவுக்காகவும் இருக்கலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நல்ல அறிவு இருந்தால் அந்த ஒற்றை நொடி தடுமாற்றம் கூட இல்லாமல் நாம் காப்பாற்றப்படுவோம், சிந்திப்போம். எனவே அதுதான் இந்த உடலுக்கும் இந்த உயிருக்குமான அடுத்த மிக பெரும் சொத்து எது என்றால் நல்ல அறிவு. அதை ஆணித்தரமாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். பசி, பிணி, கொலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்தது பாருங்க. பசி, பிணி, கொலை முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர், சிநேகர், அயலார் முதலியரும் தழுவ. இதுதான் ரொம்ப அழகான சுவாரஸ்யமான வார்த்தை. உறவினர், சிநேகர், அயலார் முதலியரும் தழுவ. அப்படின்னா யார் அந்த முதலியரும் அப்படிங்கிறப்போ மற்றுமுள்ள அப்படின்னு அர்த்தம், மற்றும் பிறர் அப்படின்னு அர்த்தம், மற்றவர்கள் என்று அர்த்தம். உறவினர் நம்மோடு இருப்பவர்கள், நண்பர்கள் நம்மோடு இருப்பவர்கள், அயலாரும் நம்மோடு இருப்பவர்கள். அவர்கள் மட்டும் நம் மீது அன்பு செலுத்தினால் போதுமா? வேற ஒரு ஊருக்கு போகிறோம், வேற ஒரு நாட்டுக்கு போகிறோன்னா அங்கே உள்ள முகம் தெரியாத அந்த அயலார்களும் நமக்கு அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் நாம் பெறுகின்ற பேறு என்று சொல்கிறார். அடுத்தது, உறவினர், சிநேகர், அயலார் முதலியரும் தழுவ சந்ததி விளங்கத்தக்க சற்குணமுள்ள மனைவியோடு விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்றதை இம்மை என்ப லாபம் என்று அறிய வேண்டும். எவ்வளோ அழகான ஒரு சிந்தனை இல்லை? இப்படியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் என்றால் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சில நாள் தான் நமக்கு கிடைக்க இருக்கிறது. ஆனாலும் அந்த சில நாளையும் நாம் கவலைப்பட்டு, வருத்தப்பட்டு, கண்ணீர் விட்டு, சோகப்பட்டு என்று தொலைத்து கொண்டிருக்கிறோம். எனவே இதிலிருந்தெல்லாம் வெளியே வந்தால், நல்ல அறிவோடு வெளியே வந்தால், சிந்தனையோடு வெளியே வந்தால், தெளிவோடு வெளியே வந்தால், இதுவும் கடந்து போகும் என்கின்ற தெளிவோடு வெளியே வந்தால் இந்த சில நாளையும் நாம் சந்தோஷத்தின் பல நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் ஆன்ம லாபம், அதுதான் வாழும்போதே முக்தி என்று ஒரு குழந்தைக்கு சொல்வதை போல் நமக்கு சொல்லித் தருகிறார் நம்முடைய அறிவுக்கண்ணை திறக்கின்ற குருவாக இருக்கக்கூடிய வள்ளல் பிரான். அறிவுக்கண்ணை திறப்பதற்கு முயற்சியாவது செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.